தூங்கும் புலியினை பறை கொண்டெழுப்புவோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், தீங்குறு பகைவர் இவரென நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா நாம் தமிழர். பலியானதா வேட போட்டு மைக் போட்டு இதை கூட அனுமதி கொடுக்க மறுத்திருக்கு காவல்துறை. இது ஜனநாயக நாடா? செம்மண்ல ஹிட்லர் சர்வாதிகாரம் பண்ற நாட்டில் கூட அந்த உரிமை இருக்கு. மக்களுக்கு கருத்து சுதந்திரம் கூட இல்லை இந்த தமிழ்நாட்டில். 60 உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த 60 உயிர்களுக்கும் காரணம் இந்த திராவிட மாடல் அரசு, ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு, கள்ளச்சாராய அரசு. திராவிட மாடல் அரசுல கள்ளச்சாராய மாடல் இது. சிவகாசியில பட்டாசு தொழிலாளர்கள் வெடி விபத்துல வெடிச்சு சத்தா 3 லட்சம் ரூபாய் உதவியா கொடுக்குற இந்த அரசு பொறுப்புணர்வு இல்லாம கள்ளச்சாராயம் குடிச்சு சார் எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குது? யார் வீட்டு அப்பகாசது? யார் வீட்டு வரிப்படம்? தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் வரிப்படம், இந்த டீ கடைக்காரின் வரிப்படம், இந்த பழக்கடைக்காரின் வரிப்படம், உங்களின் வரிப்படம், ஏன் வரிப்படம், அனைத்து வரிப்படமும் இவ்வாறு ஊழியர்கள் இருந்தால் நிதியுதவி கொடுக்கல. அரசு அதிகாரிகள் இருந்தா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு நிதியுதவி கொடுக்கறதில்ல. காவல்துறையினர் பணியில் இருந்தா கூட 10 லட்சம் ரூபாய்க்கு நிதியுதவி கொடுக்கறதில்ல. ஆனால் சாராயம் குடிச்சு சத்தா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுக்குறான். ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடனு தமிழ்நாட்டில், 9 லட்சம் கோடி கடனு. நீயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க, நீயே உனக்கு தேவையா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. நீ 10 லட்சம் ரூபாய் உடனே உதவி போய் செக்க உடனே இருக்கிறாரு. இதே பட்டாசாலையில் வெடி விபத்து, பட்டாசாலையில் இது பண்ணால் கலெக்டர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு 10 தடவை 5 அந்த 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறான். இந்த அளவுக்கு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாராய கம்பெனிக்கு ஓட்டு போட்டோம், சாராய கம்பெனிக்கு ஓட்டுட்டோம், சாராய முதலாளிகளுக்கு ஓட்டு போட்டோம் அப்படிலாம் சொல்லணும். மாணவர்கள் கையில் போய் கஞ்சா பள்ளிக்கூடத்தை விட்டு பள்ளிக்கூட வளாகத்தில் மாணவர்கள் இல்லை போய் பொருளும் கஞ்சா வச்சு அதிமுக வந்தா அவங்க வந்தா இவங்க சொல்றது, இவங்க வந்தா அவங்கள சொல்றது, எல்லா கட்சியிலையும் கள்ளச்சாராயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. 60 பேர் கள்ளச்சாராய வியாபாரியா கண்டுபிடிச்சி கள்ளச்சாராய முதலாளி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் புதசூரியன் மற்றும் அசந்தன் கார்த்திகேயன் தான். இவங்க தான் சாராய வியாபாரிகள். இப்பதான் அவர் சாராய முதலாளிகள். குண்டர் சட்டம் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடுற இந்த அரசு கள்ளச்சாராய வியாபாரிகள் மீது ஏற்ற சட்டம் போட மாட்டேங்குது. பொதுவெளியில் கருத்தை பேசியதற்காக அண்ணன் சாட்டை துரைமுருகன் மேல குண்டாஸ், சங்கர் மீது கூட குண்டாஸ் போட்ட அரசு கள்ளச்சாராயம் வித்து 60 உயிர்களை காவு வாங்கிய கண்ணுக்குட்டின் மேல ஏன் குண்டாஸ் போடுற? இப்போ வரைக்கும் இது யாருக்கான அரசு? விவசாயிக்கான அரசா, கள்ளச்சாராய காய்ச்சலோடுக்கான அரசா? யாருக்கான அரசு இது? இந்த திராவிட மாடல் கிடையாது, இது கள்ளச்சாராய மாடல். நீங்க சாராய வியாபாரி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க எல்லா இடத்துலையும். இந்த கள்ளச்சாராயம் பட்ட பகல்ல எப்படி ஒருத்தர் அரசுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் நடந்துருக்கோம். ஆட்சியாளர்கள், அரசியல்வாதி, கவுன்சிலர், எம்எல்ஏக்கள், காவல்துறையினர் அனைவரும் திமுகவின் கை கூலிகளாக மாறி இருக்காங்க. கள்ளக்குறிச்சியில திமுகவின் கை கூலிகளாக மாறி அந்த 60 உயிர்களை நமக்கு ஊடகத்தில் தெரிந்தவரை 60 உயிர், ஊடகத்தில் தெரியாம 60க்கும் மேற்பட்ட உயிர்களுக்கு நாம் தமிழர் கட்சி பேச மட்டும் இங்க அனுமதி கிடையாது. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் மைக்கு செட் வச்சு 4 ரேடியோ செட் வச்சு பேசலாம். நான் தமிழர் கட்சிக்கார பேசிடக்கூடாது. ஐயா ஐயா மைக்கு கையில கிடைச்சா உண்மை பேசிடுவான் பையன். அதிமுக அவனுக்கு புரட்சியெல்லாம் பேச தெரியாது. இப்போ அவனை சொல்லுவான், அவன் இவனை கொடுத்துவான். ஆனால் நான் தமிழர் கட்சிக்காரன் மைக் கிடைச்சிருச்சுன்னா 2 பேர் நம்ம வீட்டுக்கு கண்டா போடும். அதனால ஏவி விட்டு காவல்துறை அதிகாரம் அரசாங்கம் ஏவி விட்டு இந்த மாதிரி நடக்குது. என்ன ஒரு இதுன்னா காவல்துறை அதிகாரிகள் சாராய வியாபாரிகளுக்கு துணை போடுறாங்க, சாராய வியாபாரிகளுக்கு துணை போடுறாங்க. இவ்வாறு
குவைத்தில் தமிழர்கள் வெடிவிப்பட்டவர்களுக்கு 4 லட்ச ரூபா நிதி கொடுத்துட்டாங்க. ஏன் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கும்? அந்த கள்ளச்சாராய வியாபாரி 10 லட்ச ரூபா கொடுத்த அந்த அம்மாவை குடிச்சிட்டு விட்ட அம்மாவே சொல்றாங்க, கள்ளச்சாராய குடிச்ச பேர்ல பூரண மது விளக்கு எங்களுக்கு கொண்டு வாங்க, ஒரு செட் சாராயம் கூட இல்லாம பூரண மது விளக்கை கொண்டு வாங்க அப்படிங்காங்க. அந்த பூரண மது விளக்கை கொண்டு வர வக்கில்லாத அரசு அரசுக்கு திராவிட மாடல் வாய்ப்பளித்ததற்கு நன்றி.